நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். ஆமென். அவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. சொல்லுங்க, கர்த்தர் என்ன நம்ம வேலை பண்றா? கண்ணோக்கமாயிருக்கிறான். இது உண்மை. நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறதுனால தான் நீங்க பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறோம். இதே வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. எசேக்கியேல் புத்தகம் 36 கை வச்சுங்க அப்படியே. எசேக்கியேல் 36 கேக்குறீங்களா? 9ஆம் வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து. ஆமென். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். உங்க பக்கத்துல தான் இருக்கிறேன். உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்க நிறைய மாம்சத்தின் பலத்தை நம்புறீங்க. கர்த்தரை நம்புங்க. ஆவியில தான் வெற்றி வரும். ஆவியில தான் ஜெயம் வரும். ஆவியானவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அதுதான் அபாரவிதமான செழிப்பை, அபாரவிதமான ஆற்றலை, வல்லமையை வெளிப்படுத்தும். ஆவியானவரை நம்பும் போது உங்கள் வாழ்க்கையை அபாரவிதமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமாய் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏதோ சொல்கிறது, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். அப்புறம் கேட்கல ஒரு 2 வருஷம் நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அவந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கர்த்தர் என்று அறிந்து கொள். நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் உங்க மேல கண்ணோக்கமாக இருந்து உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். அல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கல உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பார். இங்க போதெல்லாம் அல்லேலூயா ஆத்மத்துக்கு. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். வசனத்தை விட்டு ஓடுறாதீங்க. வசனம் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. நம்ம சொல்லுங்க, ஒவ்வொன்றும் வல்லமையானது, ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. உங்களை உயிர்ப்பிக்கும், உங்கள் குடும்பத்தை கட்டும், உங்கள் வாழ்க்கையை கட்டும். வசனத்தை பாருங்க, அதை கண்ணோக்குங்க. அது சொல்றது உங்க மேல என்ன பண்ணானே, உங்களை அந்த சொன்ன வசனம் தான் இது. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமென். உடன்படிக்கை என்ன பண்ணுவார்? கர்த்தரே திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றாரு. அப்படின்னா நான் தான் எல்லாத்திலையும் படைத்தவர், எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றுக்கும் சக்தி வாய்ந்தவர், எல்லாவற்றை விட உயர்ந்தவர். அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற கர்த்தர், உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உங்களை திரளாக பெருக பண்ணுவேன்.
கர்த்தர் உங்களை திரளான ஐஸ்வர்யத்தினாலும் திரளான செல்வத்தினாலும் திரளான சமாதானத்தினாலும் திரளான ஜனங்களாலும் திரளான பிள்ளைகளாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த வார்த்தை தான் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட உடன்படிக்கையின் வார்த்தை. தம்பி திரும்ப படிக்கிற வார்த்தை. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். அதுக்கு முன்னால பல வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தா கூட இங்க பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி சொல்றாரு. நான் என்ன உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா. எத்தனையோ முறை கர்த்தர் அவர்களை பேசியிருந்தா கூட இந்த இடத்துல முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அல்லேலூயா. சில நேரங்களில் வார்த்தைகள் வரும்போது நீங்கள் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்க வேண்டும். முகங்குப்புற விழுந்து நீங்கள் வணங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் வரீங்க அப்படி நேரா நெட்ட முட்டி போடாம கூட நேரா நிட்டி என்ன பண்றீங்க அப்படியே நீங்க இருக்கிறீங்க. ஆமென். அது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது பணிவாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். ஆமென். அவன் அப்படியே முகங்குப்புற விழுந்தார். ஆபிரகாமே முகங்குப்புற கர்த்தர் முன்பாக விழுந்தார். ஆமென். படிப்பா. தேவன் அவனோட பேசி நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். நீ இனி திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆமென். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனாயாவாய். உன் பிள்ளைகள் திரளாய் இருக்கும். உன் பிள்ளைகள் கடற்கரை மணலை போல் இருக்கும். உன் பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். உன் பிள்ளைகள் பூமியின் தூளை போல் இருக்கும். என்னங்க இதெல்லாம் அற்புதமான வாக்குத்தத்தங்கள். ஆமென். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னா நிறைவேற்றுவார். நீ கடன் வாங்காதல் இருப்பாய். நீ கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய். உன்னை நான் ஆளுக மாட்டாங்க, நீங்க தான் மற்றவங்களை ஆளுவீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமென். அதனால நீங்க தான் ஆளுகிறவர்களாக இருப்பீர்கள். அடுத்து இந்த லேவியராகமத்துல 9:10 வாசிக்கவா. போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நீங்க உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். தலைகுனியும் மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நீங்கள் நாம எளிமையா இருப்பதில்லை, நீங்க தரித்திரமா இருப்பதில்லை. உங்களை ஐஸ்வர்யம் ஆக்குகிற கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு உனக்கு பலனை கொடுக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தரித்திரத்தை ஆண்டவர் இங்க நீங்க பார்த்த இடத்துல பார்த்தா எங்கேயுமே தரித்திரத்தை உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்களை இந்த பூமியில எல்லாவற்றிலும் செல்வவான்களாக, ஐஸ்வர்யவான்களாக, ஆசீர்வாதமானவர்களாக, பெருக்கமுடையவர்களாக, நற்சீருடையவர்களாக, தலைநிமிர பண்ணுகிறவர்களாக, பழைய தானியத்தை விலக்கி புதிய தானியம் வைக்கிற அளவுக்கு பழையது குறையாது இருக்கும் போது புதியதை கொண்டு வருகிற கர்த்தர். கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பழையது குறையாது இருக்கிற போது, காலியாகாத போது புதியதை கொண்டு வருகிற கர்த்தர். மாசம் கிடைச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. மாசம் ஃபர்ஸ்ட் இருந்தா அப்படின்னா மாசம் ஃபர்ஸ்ட் இருந்தா அப்படி செழிப்போம் ஆயிடுவீங்களா? மாசம் கிடைச்சது அவர் சொல்றாரு, மாசம் கிடைச்சுன்னு கிறிஸ்தவ வாயில வரவே கூடாது. மாசம் கிடைச்சி அதான் நோட்டு கட்டு போற கடைக்கு மாசம் கழிச்சு அதான்
கடன் நோட் புக் எடுத்து போறோம். கடன் நோட் புக்கு நீங்க யாரும் யூஸ் பண்ணவே கூடாது. கடைக்கு மளிகை கடைக்கு கடன் நோட் புக் எடுத்து போறீங்களே, அது யூஸ் பண்ணவே கூடாது. நான் ஓலை வீட்டில் வாடகை இருக்கும்போது என் தம்பி என் கூட இருந்தான், முருகவேல். அவன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பையன். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஒரு கடையில் கடன் வச்சேன். ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பிரதர் நல்லவரே, அவர் கடன் கொடுங்கன்னு சொன்னார். நோட் புக் போட்டு கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணுவான், நோட் புக் வச்சுட்டு போகல, நோட் புக் எடுத்துன்னு போவான் கடைக்கு. போயிட்டு என்னென்ன மிட்டாய் ஐட்டங்களோ என்னென்ன ஸ்வீட் ஐட்டங்களோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு வருவான். வாங்கி சாப்பிடுவோம். பாருங்க, நீங்க மறுநாட்கள்ல நீங்க மாசம் கடைசின்னு சொல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதான் நாங்க நம்புறீங்க. கைத்தறி கர்த்தரை சூத்திரம் பண்ணுங்க, விசுவாசிங்க. இந்த கடன் நோட்டை நான் ஒழிக்கணும். ஆயிரம் சொல்ல போகலாம். நிறைய பேர் சொல்றாங்க, எப்ப நான் வச்சிருக்கேன் இந்த கடன் நோட்டை ஒழிக்கணும். சொல்லுங்க, இந்த கடன் மாச கடன் வாங்குற நோட் புக் என்ன பண்ணணும்? நிறுத்தணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. எல்லா காலத்திலும் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். இருக்கிறத சாப்பிடுங்க. எல்லா தேவை காலத்திலும் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். ஏன்னா உங்கள் தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். பழையதை விலக்கி புதியதை வைக்கிறவர். பழையதை இருக்கு வரைக்கும் உங்களுக்கு புதியதை கொண்டு வருகிற கர்த்தர். ஆமென். உங்கள் தரித்திரத்தில் விடுகிற தேவன் அல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு உனக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர். ஒன்னு நீ நினைக்கணும், என் கை பிரயாசமும் என் சம்பாத்தியமும் இதையெல்லாம் சம்பாதித்தது என்று சொல்லாதிருக்க வேண்டும். என் கைப்பிரயாசம், என்னுடைய சாமர்த்தியம் இந்த வீடை கட்டினது. என் சாமர்த்தியத்தினால நான் வேலையை சம்பாதித்தேன். என் சாமர்த்தியத்தினால் பொருளை சம்பாதித்தேன். என் பொருள் சாமர்த்தியத்தினால நிலத்தை வாங்கினேன். என் சாமர்த்தியத்தினால ஜெயித்தேன். இதெல்லாம் சொல்லாத. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். ஆமென். கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிறவர். எளியவன் உன் வீட்டிலே இருப்பதில்லை, உன் வாசலிலே இருப்பதில்லை. தரித்திரன் ஒருவனும் உன் வீட்டு பிள்ளைகள் நடுவிலே இருப்பதில்லை, சபையிலே இருப்பதில்லை. இந்த சபையிலே தரித்திரன் ஒருவனும் இருப்பதில்லை. நம்ப மாட்டீங்க? இந்த சபையிலே ஒருவனும் தரித்திரன் இருப்பதில்லை. இந்த சபையிலே ஒரு குடும்பம் கூட தரித்திரத்தில் இருப்பதில்லை. இந்த சபையிலே ஒரு குடும்பம் கூட, ஒருவருடைய வாழ்க்கை கூட, ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட தரித்திரமாக இருப்பதில்லை. இந்த சபையிலே ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட தரித்திரமாக இருப்பதில்லை. ஒருவர் கூட வீடு இல்லாமல் இருப்பதில்லை. ஒருவர் கூட வறுமையிலே இருப்பதில்லை. நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்கள், நீங்கள் வாங்குகிறவர்கள் இல்லாமல் கொடுக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் வாங்கி சாப்பிடுகிற நிலமாய் இல்லாமல் நீங்கள் விளைய செய்கிற நிலமாய் மாறுவீர்கள். நீங்கள் விளைய செய்கிற நிலையாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்களே அநேகருக்கு கொடுக்கிறவர்கள். அதுதான் கஷ்டம், அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. சொற்களில் மிகுதியின் பாவம் இல்லாமற் போகாது. சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். நிறைய பேசக்கூடாது. உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? நிறைய கட்டுக்கதைகளையும் ஊரு கதைகளையும் பேசக்கூடாது. சொல்லுங்க, உட்காந்துக்கிட்டே ஊரு கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பேசக்கூடாது. திரும்ப சொல்ல உட்காந்துக்கிட்டு நிறைய உட்காந்து ஊர் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் பக்கத்துக்காரங்களையும் அவங்கள பத்தியும் இவங்கள பத்தியும் பேசக்கூடாது. சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போகாது. நிறைய பேசினா பாவம். வசனத்தை பேசினா நல்லா உட்காந்து பேசு.
ஆனா கர்த்தருடைய குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் பேசு. பெருமான் சொல்றல, நான் வாயை திறந்தாலே கர்த்தரை குறித்து தான் பேசுறேன்னு பாடுறேன்ல. நான் வாயை திறந்தாலே கர்த்தரை குறித்து தான் புகழ்றேன். நான் வாயை திறந்து பேசினாலே கர்த்தரை குறித்து தான் என் வாய் பாடணும். என் வாயை திறந்தாலே கர்த்தரை குறித்து பேசணும், கர்த்தருடைய பெருமையை பேசணும், கர்த்தருடைய வல்லமையை பேசணும் அப்படிங்கிற. 22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா சொல்லுங்க. வாசிங்க 12ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 2ஆம் வசனத்துல வாசிங்க. ஆதியாகமம் 12:2. அப்பப்ப நினைவு கூறணும் அந்த வசனத்தை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அங்க பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவரை சொல்றேன், நல்லா கவனிக்கணும். வசந்த கவனிக்கணும். நான் உன்னை ஆசீர்வாதத்தை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆசீர்வாதம் இருப்பேன் அர்த்தம். இதை கொஞ்சம் புது விளக்கம் சொல்ல வேண்டியது. நான் கரெக்டா தெரியும், இது இருக்கும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட விளக்கத்தை கரெக்டா சொல்ல வேண்டியது. ஆசீர்வாதமா இருப்பேன் என்ன அர்த்தம் சொல்லுங்க போதா. ஆசீர்வாதமா இருப்பாய். வெள்ளிக்கிழமை செபிக்கிறோம். குழப்பத்தில் எல்லாருக்கும் செபிக்கிறோம் சேர்ந்து சொல்லி இந்த வாரத்தில் ஊழியம் செஞ்சோம். ஒரு 12 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு 12 வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு அது பிறகு ஒரு 3 தெருவில் போய் நல்லா ஊழியம் செஞ்சோம். நல்லா இருந்தது. மாதத்தில் ஒரு முறை அந்த மாதிரி பணம் நினச்சிட்டு இருக்கோம். பார்த்த உடனே செஞ்ச உடனே அது நல்லா சுவையாகிடுச்சு. இது மாதம் ஒரு நாளைக்கு செய்யணும். ஆமென். அப்போ நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிப்ப. உன் பேரை பெருமைப்படுத்த நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. அநேக ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. அதுதான் நீ நிஜம். அல்லேலூயா. நான் மற்றவங்களுக்கு சாபமா இருக்கக்கூடாது, இடர்களா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்குற ஆள் கொடுக்கக்கூடாது. பசித்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். பசின்னு சொல்ற உதவி செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டம்னு சொன்ன உதவி செய்யணும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். சொல்லுங்க, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். கஞ்சனா இருக்காது. நீ கஞ்சனா இருந்தீனா நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்ட. கஞ்சனா இருக்காது. இறக்கிற கிணறு தான் சுரக்கும். உனக்கு கர்த்தர் கொடுத்து நீ கொடுத்துக்கிட்டே இருந்தா கர்த்தர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லாத. கர்த்தர் நீ கொடுக்கட்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லாத. கர்த்தர் கொடுக்கட்டும் நான் கொடுக்கிறேன் சொல்லாதிருப்பேனாக. அல்லேலூயா. அந்த மாதிரி சொல்றோம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும், அப்புறம் நான் சோறு போடுறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும், ஊழியம் செய்யறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும், நான் பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன். கொடுக்காத முன்னே சொன்னேன். சொல்லுங்க, கொடுக்காத முன்னே கொடுக்கணும். இருக்கிறதுல கொடுக்கணும். மிகுந்த தரித்திரத்திலிருந்து கொடுத்தாலும், மிகுந்த தரித்திரத்திலிருந்து கொடுத்தாலும் பாருங்க, அவங்களதான் கர்த்தர் பெருக பண்ணார். அப்போ நீ ஆசீர்வாதமா இருப்பது என்பது கொடுப்பதோடு சம்பந்தப்பட்டது. நான் ஆசீர்வாதமாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை கொடுப்பதோடு சம்பந்தப்பட்டது. ஆமென். கொடுப்பதோடு சம்பந்தப்பட்டது. அடுத்து கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். சரி, 24 வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். நீ விரும்பினா கொடுப்பார். ஒரு ஊழியர் சொன்னார், நான் விரும்பும் போதே கர்த்தர் எனக்கு தராரு, நான் நினைக்கும் போதே கர்த்தர் எனக்கு தராரு.
நான் ஜெபம் கூட பண்ணல, நான் விரும்பின கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் கேட்கும் போதே அவர், நான் பேசும்போதே அவர் கேட்கிறார். வசனம் சொல்லுங்க, நான் பேசும்போதே அவர் கேட்கிறார். நான் 20,000 ரூபாய் வேணும் ஆண்டவரே, 20,000 ரூபாய் வேணும்னு சொன்னேன் ஒரு காரியத்துக்காக. ஒருவன் வந்தான், எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தான் காணிக்க. திரும்ப இன்னொரு 10,000 கொடுத்தான், 20,000 கொடுத்துட்டான். நான் விரும்பும் போதே கர்த்தர் தருகிறார். நாம சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு ஒரு சாட்சி சொன்னார். 72 வயசு. அவன சொல்றேன்னா, நான் இவ்வளோ வருஷமா இருந்து இப்போதான் 71 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுச்சு, கால் வீங்கிடுச்சு. ஆனால் நான் இந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாரு. நான் படுத்து கிடந்தேன், அப்புறம் எழுந்து நடந்தேன், எழுந்து நிற்க வச்சுட்டு போயிட்டாரு என்ன. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சர்ச்சுக்கு போனேன். அப்படியே போயிட்டே இருந்தேன். ஒரு 10 வாரம் போனேன். அவ்வளோ போராக வீங்கிட்டு ஃபுல்லாக சரியாயிடுச்சு. உடனே பாஸ்டர்கிட்ட போனேன். பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஞானஸ்நானம் எடுத்துக்க சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த ஞானஸ்நான தொட்டி நானே கட்டுறேங்க, ஞானஸ்நான தொட்டியே நானே கட்டுறேன்னு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் ஞானஸ்நான தொட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, வருமானமே இல்லை, நான் எப்படி கட்டுறது ஆண்டவர், நான் கட்டுறேன்னு சொல்லிட்டுனேன் அப்படின்னு. உடனே மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கள் சகல ஃபோன் பண்ணாரு, அண்ணா நீ சும்மா தான் இருக்க, வீட்டில் ஒரு வேலை ஒன்று செய்யுங்க, இந்த செக்யூரிட்டி வேலை என்ன கூப்பிட்டாரு. வேணாம்ப்பா எனக்கு வயசாச்சுப்பா, வேணாம்ப்பா நான் இல்லை கூப்பிட்டாரு. நான் போய் செஞ்சேன். அந்த ஓனர் என்ன செய்ய சொன்னார், செஞ்சேன். ஒரு முதல் மாதம் சம்பளம் கொடுத்தாங்க, அதை வாங்கி பாஸ்டர்கிட்ட கொடுத்து, பாஸ்டர் ஞானஸ்நானத்தை கட்டுங்கன்னு சொன்னேன். நான் பாருங்க, நான் ஒன்றுமே இல்லவே இல்லை, எனக்கு பணமே இல்லை, எனக்கு ஆண்டவர் தந்தார். ஆமென். அதனால நீ கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணா அதை செய்வதற்கு ஆண்டவர் உனக்கு பலம் தருவார். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் சொல்லுங்க. மீதி நாள் நீங்க படிச்சீங்க வீட்டுல 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக. சொல்லுங்க, வாய்ப்பு எல்லாம் சொல்லுங்க. இல்ல எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல். சரி, அது வசந்தே வாசிடுங்க. இப்போ படிப்பீங்க, படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களும் குறுகி போகும். அது நடக்கும் கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய வருஷம் குறுகி போகும். விக்கிரகாரக்காரங்க, விபச்சாரம் செய்கிறவங்க, வேசித்தனம் பண்றவங்க, பாவம் செய்யறவங்க, மற்றவங்களை கெடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வருஷம் குறுகி போறதை நீங்க பார்க்கலாம். இவன் எப்படிலாம் வாழ்ந்தா தெரியுமா, இவன் எப்படிலாம் இருந்தா தெரியுமா, இவ்வளவு பாவம் செஞ்சான், இவ்வளவு அக்கிரமம் செஞ்சான், இவ்வளவு ஊடு நுழைஞ்சான், இவ்வளவு திருடனான், இவ்வளவு கொள்ளையடிச்சான், ஏமாத்தனான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவனுடைய வருஷங்கள் குறுகி போகும். இந்த வருஷம் என்ன பண்ணும்? சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆயுசு நாட்களை நீங்க ஆயுசு நாட்கள் உங்களுக்கு நன்றாக நீடிக்க வேண்டும் என்றால், ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91. சங்கீதம் 91 15ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி 14 15. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்து நாளிலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த கிறிஸ்தவத்துல கர்ப்பம் விழுதல் இல்லவே இல்லை.
கர்ப்பம் விடுதல் இல்லவே இல்லை. ஆமென். ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. கர்ப்பம் விடுதல் கிடையவே கிடையாது. நிறைய இடத்துல இந்த ஆண்டு சொல்ற இருக்கவே கூடாது. கர்ப்பம் விடுதல் கிடையாது. ஆணிலும் கிடையாது, பெண்ணிலும் கிடையாது, ஆடுகளிலும் கிடையாது, மாடுகளிலும் கிடையாது, மிருக ஜீவன்களிலும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுகிறார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். வசனம் சொல்லுது, ஆயுசு. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஆமென். என்னாச்சு? ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். சொல்லுங்க, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்க குறுகிய காலத்துல நீங்க இந்த உலகத்தை விட மாட்டீங்க. இந்த உலகத்தில் நீங்க செல்வமானாய் வாழ்வீர்கள், ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள், நீடித்த நாளா வாழ்வீர்கள். உங்கள் தேவன் உங்களை விடுவிப்பார். உங்கள் தேவனிடத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சத்துருக்களை உங்களை விட்டு விலக்குவார். ஆமென். ஆமென். உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற வானம் திறக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். ஒரு நாளாவது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். வாரத்துல ஒரு நாளாவது நீங்கள் யாருக்காவது ஆசீர்வாதமாய் இருக்கணும். நான் இந்த வாரத்துல நான் யாருக்காவது நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கணும். ஆமென். என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. நான் யாருக்கும் ஒரு பண்ணு கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், ஒரு இட்லி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், ஒரு வடை கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், கஷ்டவனுக்கு யாருக்கும் ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காம நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதமாய் இருங்கள். மற்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதமாய். ஏன் கூட்டு பாருங்களேன், மற்றவங்களுக்கு யாராவது ஏழைக்கு எதாவது கூட்டு பாருங்களேன். எப்பா நீ என்ன பண்ணோம் சொல்லுங்க, என்ன சொன்னாங்க சொல்லுங்க. இல்ல அதை விட ஒண்ணு சொல்லுவாங்க, அடிக்கடி குத்து கேட்டவங்க தெரியும். அவங்ககிட்ட தான் வரும் வார்த்தையே, அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த வார்த்தை நம்ம அல்லேலூயா. அவங்ககிட்ட தான் வரும் அந்த வார்த்தை. ஏழைகள் சிரிப்பில தான் இறைவனை காண முடியும். ஏழைகள் வாயில தான் கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆமென். ஏழைகள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை வரும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவர்கள் உங்களை திருப்பி ஆசீர்வதிக்கிறார்கள். ஆமென். பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொன்னாரு? என்ன சொல்ல போகலாம்? போவாஸ், எஸ்தர், ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் படிப்போம். அப்போது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். யார் சொன்னது? போவாஸ் சொல்றது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். அதுக்கு ஜனங்கள் என்ன சொன்ன போறது? அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. விட்டுங்க, கண்டு கொடுங்க. அது என்ன பண்ணு விடுங்க. ஹலோ தம்பி விட்டுங்க, அது பதில் கொடுங்க. இங்க பாருங்க, ஆரம்பத்துல விட்டுக்கலாம். இப்ப என்னாச்சுன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்றாரு. அதுக்கு ஜனங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இவர் கொடுத்தது ஒண்ணுன்னா அவங்க கொடுத்தது பல மடங்கு. அதனால தான் சொல்றது, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். ஹalleluya. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ மட்டுமே தின்னுட்டு நீ மட்டுமே வாழ்ந்துட்டு இந்த பூமியை விட்டு ஓடிட நினைக்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அடுத்து 30ஆம் வசனம். 30ஆம் வசனம் நீதிமொழிகள். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. என்றும் எதுவுமே அசைக்காது. கடன் பிரச்சனை, வியாதி, மற்றவங்க சொல்ற வார்த்தை,
மற்றவங்க சொல்ற ஏராளமான கிண்டல் வார்த்தை, கேலி வார்த்தை, அசட்டை, அற்பம், அவன் என்னது டிஸ்கரேஜ் பண்றது, அப்புறமேட்டுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வார்த்தை, இந்த மாதிரி எந்த வார்த்தையும் அவனை அசைக்காது. அல்லேலூயா. நீ சொல்லிக்கிட்டே இரு, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை சொல்லுவான். ஆமென். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. யாரும் என்ன சொன்னாலும் நீ அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நாம் நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் நீ அஞ்சாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். நீ பயப்படாத, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் உன் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவாய். உன் நற்சீர் சீக்கிரத்தில் உனக்கு இருக்கிறது. ஆமென். வசனம் சொல்கிறது, துன்மார்க்கரை அழிவார்கள், அதை பத்தி விட்டுருங்க. நீதிமானாகிய நீங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அடுத்து 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம். நீதிமானுடைய வாய் வெளிப்படுத்தும், ஞானத்தை வெளிப்படுத்தும், மற்றவர்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்தும். மற்றவர்களுக்கு பாவத்தை சுட்டி காட்டினா கோபம் வருது. பாவத்தை சுட்டி காட்டினா கோபம் வருதுங்க. என்னங்க இது, என்ன மனநிலைன்னு தெரியல. பாவத்தை சுட்டி காட்டினா உடனே கீழ்ப்படியும். ஆமென். தாவீதுடைய பாவத்தை நாத்தானுக்கு சுட்டி காட்டினாரு. ஆண்டவர் சொல்லிதான் வந்து சுட்டி காட்டாரு. நாத்தானுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் இப்படி செஞ்சிருக்கான், இப்படி பண்ணிருக்கான், போய் சொல்லுன்றாரு. இவன்கிட்ட எப்படிதான் சொல்றது அப்படின்னு வராரு. நாசுக்கா ஒரு கதையை எடுத்துக்கிட்டு வராரு. கதையை எடுத்து வந்து சொல்றாரு. அவனுக்கு உணர்வு அடைஞ்சு போயிடலாம். உடனே மனம் திரும்புறான். அவன் சொல்லுங்க, பாவத்தை சுட்டி காட்டினா மனம் திரும்ப வேண்டும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு. மாறி மாறி பேசுறவங்க பேச்சு அறுப்புண்டு போகும். அவன் பேச்சு நிற்கிறான். அடுத்த 32. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். அவன் சொல்லுங்க, எல்லாம் எழுந்து ஜெபிக்கலாமா? நீதிமானுடைய வாய்